இன்னைக்கு என்ன பண்ண போறோம்னு பார்த்தீங்கன்னா, சாண்ட்விச் பண்ணலான்னு ஒரு ஐடியா வந்துச்சு. அதுக்காக என்ன பண்ணியிருக்கேன்னா, பன்னீரை வந்து நம்ம கேரட் சீவுறதுல வந்து சீவி எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் வந்து வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். இது நான் நம்மளா தோன்ற செய்யலான்னு செஞ்சது. எந்த ஒரு இப்படிதான் செய்யணும்லாம் கிடையாது. உங்களுக்கு எப்படி தோணுதோ நீங்கள் அப்படி செஞ்சு சாப்பிடலாம். எனக்கு தோணுன மாதிரி நான் செஞ்சுருக்கேன். ஃபர்ஸ்ட் வந்து எண்ணெய் ஊற்றிக்கிறேன். எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் காஞ்சதுக்கு அப்புறமா நடுவில் வந்து யூஸ் பண்றேன். என் பேர் வந்து சிம்பா. அடுப்பிலேயே தான் இருப்பான். என்ன வேலைன்னே தெரியாது. அவனுக்கும் தெரியாது, எங்களுக்கும் தெரியாது. ஓகே, இப்போ எண்ணெய் காஞ்சிச்சு. காஞ்சதுக்கு அப்புறமா வெங்காயம் போட்டுக்கிறேன். அடுத்து வெங்காயத்தை நல்லா வதக்கணும். கொஞ்சம் வெங்காயத்தை நல்லா சாட்டே பண்ணிட்டு தூள் உப்பு சேர்த்துக்கிறேன். உப்பு போட்டோட சீக்கிரம் வதங்கும் இல்லையா, அதுக்காக வந்து சேர்த்தேன். லைட்டாக உங்களுக்கு எவ்வளோ உப்பு தேவையோ அவ்வளோ. இப்போ நான் பண்ணுறது வந்துட்டு 4 பேருக்கு பண்ணுறேன். ஒரு 4 சாண்ட்விச் வரும். ஓகே, நல்லா வதக்கினதுக்கு அப்புறமா தக்காளி சேர்த்துக்கலாம். அதையும் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. என்னென்ன சேர்க்குறேன்னா சில்லி பவுடர், பெப்பர் பவுடர், அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டதுக்கு அப்புறமா நம்ம அந்த சீவி வச்சிருக்க பன்னீரை வந்துட்டு அதில் சேர்த்துக்கலாம். அதையும் போட்டு நல்லா வந்துட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். அது ஓரளவுக்கு நல்லா மிக்ஸ் ஆனிச்சுன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமா இப்போ மிக்ஸ் ஆயிடுச்சு. இப்போ வந்து மயோனஸ் சேர்த்துக்கலாம். நான் வந்து தீபாவோட மயோனஸ் எடுத்திருக்கேன். ஓகே, இது வந்து எக்லெஸ் மயோனஸ். உங்களுக்கு எந்த மயோனஸ் பிடிக்குமோ நீங்கள் அந்த மயோனஸ் வந்து எடுத்துக்கலாம். தென் வந்து பிரெட் எடுத்துட்டு நெய் போட்டு டோஸ்ட் பண்ணிக்கிறேன். துணி தேவையில்லை, நம்ம ப்ரெட்டை வச்சு லைட்டாக தடவிக்கலாம். உங்களுக்கு தேவையில்லைன்னா இந்த எட்ஜஸ்லாம் வந்து நீங்கள் கட் பண்ணிக்கலாம். ப்ரௌன் எட்ஜஸ் இருக்கு இல்லையா, கட் பண்ணிக்கலாம். டோஸ்ட் பண்ணதுக்கு அப்புறமா என்ன பண்ணுறேன்னா, அதில் வந்து நம்மளோட ஸ்டஃபிங்கை வச்சுட்டு ஒன் சைடு வந்து சீஸ் வச்சுருக்கேன். சீஸ் ஷீட் இருக்கும் இல்லையா, அது வச்சுட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம வந்து இந்த சீஸ் வந்து கொஞ்சம் மெல்ட் ஆகிறதுக்காக இந்த பக்கம் திருப்பி போட்டுக்கலாம். நான் வந்து ஒரு கையில் எடுக்கிறனால ஃபஸ்ட் ஸ்டஃபிங் வச்சுட்டு அப்படியே காமிச்சிட்டேன். ஓகே, தென் இப்போ வந்து கட் பண்ண போகிறாச்சு. தென் இப்போ கட் பண்ணியாச்சு. கட் பண்ணி பார்த்தா அப்படி தான் இருக்குது. சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லனாலும் ஓகே, சாப்பிட்ற அளவுக்கு இருக்குது. கரெக்டாக ஆப்ஜெக்ட் ஆகிட்டான். பார்த்தீங்களா, சொன்னால சாப்பிட்ற இடத்துல வைப்பான், சாப்பிட்றனாலேயே கண்டிப்பாக வைப்பான். ஓகே காய்ஸ், வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். யாருக்காவது உங்களுக்கு சமைக்க தெரியாத ஃப்ரெண்டு சமைக்கிறேன்னு ட்ரை பண்ணாங்கன்னா இந்த வீடியோ சென்ட் பண்ணுங்கள். ஓகேவா? தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.